நீங்கள் அதிகபட்சமாக ஒதுக்குறது 4 கோடி தார்பாய் வாங்கி மூட. ஆனால் உங்கள் சமாதிக்கு எத்தனை கோடி செலவழிச்சிருக்கீங்க? நீங்கள் கட்டுற ஒவ்வொரு கட்டடங்களுக்கும் யார் கேட்டது? இதெல்லாம் எது அத்தியாவசியம்னு கூட தெரியாதா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு மனச்சான்றுன்னு இருந்தால் நெல்லை தெருவில் போட்டு முளைக்க விடுவானா ஒருத்தன்? மலையில் நனைய விடுவானா ஒருத்தன்? அதாங்க சாதனை. தெருவில் போட்டு முளைக்க வைக்கிறது தானே சாதனை. இந்த நெல்லை ஏன் நான் விளைய வச்சதை தெருவில் போட்டு ஆந்திராவிலேருந்து இதுக்கு நீ அரிசி வாங்கிட்டு வர? இப்போ ஆந்திராவிலேருந்து பொங்கலுக்கு இதுக்கு தீபாவளிக்கு நீ அரிசி வாங்குறீங்களா இல்லையா? போன தடவை பொங்கலுக்கு குஜராத்லேருந்து வாங்கிட்டு வந்தீங்க வெல்லம். ஏன் என்கிட்ட கரும்பு இல்லை? நான் வெல்லம் காய்ச்சல? நான் விளைய வைக்கல அரிசி, நெல்லை விளைய வைக்கல? என்கிட்ட அரிசி இல்லை, எது குஜராத்லேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? அரசு தரப்புல இருந்து நெல் கொள்முதல் அதிகரிச்சிருக்கிறோம், இது வாக்குக்காக இந்த மாதிரி தவறான தகவல்களை பரப்பிட்டு ஒரு தகவல். ஏங்க அப்பயா நீங்க இந்த கேள்வியை எழுப்புனீங்க? கொள்முதல் செய்யல, தெருவில் கிடக்கு, நாசமாகும் தெரிஞ்சான கேள்வி கேட்குறீங்க. அப்புறம் என்ன இப்படி இருக்கு? அரசு அப்படிதாங்க சொல்லும். நீ கொள்முதல் செஞ்சு பாதுகாப்பாக குடவுனுக்குள்ள நீ வச்சிருந்த கிடங்குல சேமிச்சிருந்தா எதுக்கு வீதியில் கிடக்குது? எப்படி? அவ்வளவுதாங்க. அதுக்கு மக்களின் நலனை பற்றி கவலை என்ன இருக்குது? 2000 கோடிக்கு பாலம் கட்டும், மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்து விடுறாங்க, ஏர்போர்ட்டை கேட்கும். நாங்கள் இந்த இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டு கேட்டோமா? பறக்கிறதுக்கு ஒரு ஃப்ளைட்டு கிடையாது, உனக்கு ஒரு வண்டி கிடையாது. அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெருசு? இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்து வர்றோம். ஒரு நாள் பட்டினி நடந்து சாகும்போது தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு உழைக்கிற மக்களின் உழைப்புக்கு மரியாதை இல்லை, உழவர் கூடி போற்றப்படலைன்னா அந்த நாடு என்னது? பிச்சை எடுத்து தான் சாகும். வேறு வழி என்ன இருக்குது?